ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பட்ஸ் டு ப்ளூம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது சூப்பரான இன்ஸ்டண்ட்டாக வைக்கக்கூடிய ஒரு சாம்பார் ரெசிபி தாங்க. நிறைய சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் கேட்டிருந்தீங்க, என்ன டெய்லியுமே சட்னியாக போடுறீங்க, மாற்றி ஏதாவது ஒரு சாம்பார் போடக்கூடாதானே. ஸோ அவங்களுக்காக தான் ரொம்ப ஈஸியான ஒரு சாம்பார் ரெசிபியோடு இன்றைக்கி வந்திருக்கேன். இப்போவே நீங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி நைட்டு டின்னருக்கு இல்லைனா நாளைக்கு காலைல டிஃபனுக்கு கட்டாயம் உங்களுக்கு இது தேவைப்படும். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நான் 1 டம்ளர் அளவு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். பாசிப்பருப்பை எடுத்துகிட்டு லைட்டாக வானலில் போட்டு வறுத்து அந்த பருப்பை என்ன பண்ணியிருக்கேன்னா நல்லா தண்ணி ஊற்றி கழுவிட்டு மஞ்சத்தூள் மட்டும் போட்டு ப்ரெஷர் குக்கரில் 2 விசில் வேக வச்சுருக்கேன். நீங்கள் பாசிப்பருப்பை வறுக்காமல் சேர்க்கக்கூடாது, வறுத்துட்டு தான் சேர்க்கணும். வெறும் 2 விசிலுக்கு மேலே வேக வைக்கக்கூடாது. ஸோ அதனால தான் நான் முன்னாடியே சொல்லிட்டேன். இப்போது வேக வச்ச பருப்பில் உங்களுக்கு தேவையான அளவு புளிக்கரைசலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு பருப்பை தனியாக வச்சுருங்க. நான் இப்போது நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போயிடுறேன். இதில் ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் ஊற்றினதுக்கப்புறம் தேவையான அளவு கடுகு, உளுந்தம்பருப்பு, நான் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு கடுகு, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு உளுந்தம்பருப்பு போட்டிருக்கேன். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. இது லைட்டாக பொரிஞ்சதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. காஞ்ச மிளகாய் சேர்த்ததுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போது இதெல்லாம் சேர்ந்து நல்லா பொரிஞ்சிருச்சு. கொஞ்சம் கலர் மாறினதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் சேர்த்துக்குவோம். பெரிய வெங்காயம் மீடியம் சைஸில் இருக்க வெங்காயம் நான் 2 எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயம் இன்றைக்கி அவைலபிளாக இல்லை, அதனால் பெரிய வெங்காயம் சேர்த்துட்டேன். பட் நீங்கள் செய்கிறப்ப சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா ஒரு 10லேருந்து 15 வெங்காயம் வரைக்கும் நீளமாக கட் பண்ணி போட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வெங்காயத்தை நீங்கள் நைஸாக நறுக்கி இதில் சேர்க்க வேண்டாம், கொஞ்சம் க்யூப் சைஸில் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம இது கூட 2 தக்காளி சேர்த்துக்குவோம். இதுக்கு இன்றைக்கி ரொம்ப அதிகமான காயெலாம் நான் எடுக்கலை, 2 காய் தான் எடுத்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு தக்காளி சேர்த்துக்குவோம். தக்காளி 2 மீடியம் சைஸ் தக்காளி 2 எடுத்திருக்கேன். காயின்னு பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி காலிஃப்ளவர், கேரட் இது 2 தான் எடுத்திருக்கேன். காலிஃப்ளவர் ஒரு 5-6 பீஸு, கேரட் ஒரு பாதி கேரட் எடுத்திருக்கேன். காலிஃப்ளவரை ஆல்ரெடி சுடுதண்ணியில் போட்டு உப்பு போட்டு வேக வச்சு எடுத்தாச்சு. கேரட் சின்ன சின்னதாக நறுக்கியிருக்கனால இது தனியாக வேக வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இப்போ நம்மளோட வெங்காயம், தக்காளி, இந்த காய் எல்லாமே நல்லா வதங்கட்டும். ஒரு 2 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு குயிக்காக வதங்கிடும். இப்போ அது நல்லா வதங்கட்டும். இந்த இதுக்கு நீங்கள் வேறு எந்த காய் வேணாலும் போட்டுக்கலாம். உருளைக்கிழங்குலாம் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். பட் வேலை ஈஸியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு இன்றைக்கி இந்த 2 காய் மட்டும் எடுத்து சொல்லியிருக்கேன். ரொம்பவே ஈஸியான மெத்தடு தான் இது. நெக்ஸ்ட்டு இதுக்கு நான் சாம்பார் பொடி போட்டிருக்கேன். சக்தியோட சாம்பார் பொடி நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வீட்டில் இருக்க எந்த சாம்பார் பொடி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பிராண்டுன்னு நீங்கள் கேட்குறனால நான் அதை சொல்லிட்டேன். நீங்கள் உங்ககிட்ட என்ன வீட்டில் குழம்புக்கு என்ன மாதிரி சாம்பார் பொடி நீங்கள் வழக்கமாக யூஸ் பண்ணுவீங்களோ அதே போட்டிங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும். நான் மஞ்சத்தூள், சாம்பார் பொடி இது 2 தான் இதுக்கு டோட்டலாகவே சேர்த்துருக்கேன். நம்ம இப்போ புளிக்கரைசலோட பருப்பு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் அதை நல்லா கொதிக்க விடணும். இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் சாம்பார் வச்சிங்கன்னா கட்டாயம் நீங்கள் எப்பயும் பண்ணுற சாம்பாரோட டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ உங்களுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி கன்சிஸ்டன்சியை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த சாம்பார் புளி கரைசல் ஊற்றி ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் வரைக்கும் கொதிச்சா போதும். ரொம்ப நேரம் கொதிக்க வேணாம். அந்த புளியோட பச்சை வாசனை போணுச்சுன்னா போதும். நம்ம போட்ட மசாலா அதோட பச்சை வாசனையும் போனால் போதும். நம்ம வேறு ஒன்றும் பெரிய அளவில் மசாலா போடலை, வெறும் சாம்பார் பொடி மட்டும்தான் போட்டிருக்கோம். ஸோ ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா எல்லாமே நல்லா உங்களுக்கு மிக்ஸ் ஆகி கரெக்டான அந்த சாம்பார் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இது பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு சாம்பார். கட்டாயம் நீங்கள் நைட்டு டின்னருக்கெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு நாளைக்கு காலையில் எனக்கு ஃபோட்டோ அனுப்புவீங்க. அவ்வளோக்கும் நல்லாயிருக்கும். லாஸ்ட்டாக கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பரான சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. சாம்பார் பொடியிலே பெருங்காயத்தூள் இருந்தனால நான் பெருங்காயத்தூள் தனியாக சேர்க்கலை. நீங்கள் விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க. தேங்க்யூ.